தரமான ஃபர்ஸ்ட் क्वेश्चन வேற லெவல்ல வந்திருக்கு. Describe your future partner in 3 words. ஐயோ. What will you do if I suddenly die? Option A, lizard. Option B, cockroach. Option C, snake. Oh my god. இதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. இதுக்கு என்கிட்ட பதிலே இல்ல. Hey meows, welcome back to our channel Sapu. So ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்க பண்ண ஒரு செஷன் தான் இன்னைக்கு நாங்க திருப்பி ரிப்பீட் பண்ண போறோம். நல்ல ஒரு இது இருந்தது, அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நாங்க மாத்தி 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 எங்களை வந்து கேள்வியா கேட்டுக்கிட்டு இது பண்ணோம். எஸ், நாங்க இப்போ வந்து Q&A செஷன் பண்ண போறோம். சோ ஃபன் ஃபில்டா இருக்க போகுது. எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அண்ட் மோர் ஓவர் என்னையும் கோபுவையும் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே டான் 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 வந்துரும். ஓகே, என்ன போலாமா? சோ வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து என் கையில 10 questions இருக்கு, சாப்புக்கு என் கையில 10 questions இருக்கு, கூப்புக்கு. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போதும். திருப்பியும் யார் யார் வந்து Q&A ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலையோ நாங்கள் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருவோம், கண்டிப்பாக பாருங்க, மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ இன்னும் எந்த மாதிரி Q&Aலாம் பண்ணலாம் நீங்கள் அது கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இந்த Q&Aல முக்கியமாக என்னென்ன கொஸ்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யாரு? நான் அவங்களுக்காக எழுதியிருக்கிற கொஸ்டின்ஸை அவங்க எடுப்பாங்க, நான் படிப்பேன். அவங்க எனக்காக எழுதியிருக்கிற கொஸ்டின்ஸை நான் எடுப்பேன், அவங்க படிப்பாங்க. இதுதான் வந்து ரூல். ஆமாம், இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட ஆப்பை நானே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் படித்து சொல்லுங்க என்ன சொல்லணும், என்ன கொஸ்டின் அது தெரியல. கடவுளே, தரமான ஃபர்ஸ்ட் क्वेश्चन வேற லெவல்ல வந்திருக்கு. சோ which would you choose out of 3 and why அப்படினு சொல்லி நான் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன். ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுமா? சூஸ் பண்ணி ரீசன் சொல்லணும். ஓகே, சோ ஆப்ஷன் A, சில்வர் ப்ளே பட்டன். ஓகே. ஆப்ஷன் B, Black Sheep Award. ஓகே. ஆப்ஷன் C, Behind Wood Iconic Awards. Oh my god. ஸோ ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து நான் சில்வர் ப்ளே பட்டன் தான் சொல்வேன். ஏன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது அதை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் போகணும். எடுத்ததுமே நம்ம பெருசாக வந்து ஆசைப்படக்கூடாது, ரொம்ப பேராசையாக ஆகிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில்வர் ப்ளே பட்டன் நம்ம வந்து அடிப்போம், அதுக்கப்புறமா பிளாக் ஷீப் அவார்ட் போவோம், அதுக்கப்புறம் பிஹைண்ட் ரூட் போவோம். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். அஃப்கோர்ஸ் அதே ஆர்டரில் தான் நான் ஆப்ஷனையும் எழுதியிருக்கேன், அது ஒரு விஷயம். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ அவங்களுக்கான கொஸ்டின் சொல்ல விடுங்க. டிக் டிக்னு இருக்கு, இதே தான் நான் ஃபர்ஸ்ட் இருக்கேன். Oh, if you could have an unlimited storage of one thing, what would it be? அதாவது உங்களுக்கு வந்து நீங்க வந்து அன்லிமிட்டடா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அது என்னவா இருக்கும்? ஆப்ஷன் கிடையாதா? ஆப்ஷன்லாம் இல்லை, இதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். எதை நீங்க வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைப்பீங்க? சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். ஹேஷ்டேக் போடுறோம். எஸ், சூப்பர் சூப்பர். சோ எல்லாரும் ஆஃப் கோர்ஸ் அப்படிதானே? ஆமா ஆமா, கண்டிப்பா. எல்லாரும் இல்லையே தெரியல, கூப்புவும் நானும் கண்டிப்பா அப்படிதான். நம்மலாம் சோத்து கட்சி. ஓகேயா? சோ கரெக்ட் தான். ஓகே, சூப்பர். அடுத்து சரி, ஓகே. இப்போ வந்து செகண்ட் क्वेश्चन பூபுக்கு என்ன சொல்லிருக்காங்களோ தெரியல.
Do you share any similarities with your child? It may be physical and personality. அந்த மாதிரி ரெண்டுமே, ஃபிசிக்கலாகவும் சரி பர்சனாலிட்டி வைஸும் சரி. சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லணும்னா வந்து டேஸ்ட்டில் சொல்லலாம் நான். ஏன்னா வந்து சிலதெல்லாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சாப்புக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து அவங்க அப்பா கூட அடிக்கடி சொன்னார், அம்மாவுக்கு எது பிடிக்குதோ அது அப்படியே உனக்கும் பிடிக்கும், என்ன அம்மாவுக்கு பிடிக்காததெல்லாம் உனக்கும் பிடிக்காது. அம்மா சாப்பிட்டாங்க நீங்க சாப்பிடு, எனக்கும் அப்போ கரெக்டா அந்த டைம்ல சாப்பிடணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சிமிலாரிட்டின்னு சொல்லணும்னா டேஸ்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஓகே ஃபைன். சூப்பர் சூப்பர். இப்போ சாப்புக்கான கொஸ்டின். Describe your future partner in 3 words. So உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னர் யாரா வேணா இருக்கலாம். ஆனா ஸோ நீங்க அவங்க எப்படி இருக்கணும், என்ன ஏது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்கள வந்து நீங்க 3 வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணணும். பண்ணுங்க பண்ணுங்க. நம்பர் 1 பிராக்டிக்கலா இருக்கணும். ஓ மை காட். நம்பர் 2 ஹியூமனிட்டி இருக்கணும். ஓ மை காட். நம்பர் 3 வந்துட்டு சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம். நம்பர் 3 வந்து என்ன சொல்லலாம், மணி எப்படி சேவ் பண்ணணும்னு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். லைக் ரொம்ப லாவிஷாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கஞ்சு பிசுனாரியாவும் இருக்கக்கூடாது. ஈக்குவலா எது எதுக்கு செலவு பண்ணணும் எது எது செலவு பண்ணக்கூடாது அந்த ஆர்கனைசேஷன் தெரிஞ்சிருக்கணும். மணியோட வேல்யூ தெரியணும். இந்த 3 தான் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட். தெளிவா இருக்காங்க. ப்ராக்டிக்கலா இருக்கணுமா. ஸோ நம்ம வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை தான் கூட்டிட்டு வரணும். அவங்க தான் அடிக்கடி நிறைய ப்ராக்டிகல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க, ப்ராக்டிகல் இல்ல திங்கிங் வைஸ் ப்ராக்டிகலா யோசிக்கணும். ஸோ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஐயோ உங்களுக்கு அந்த 3 வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ப்ராக்டிக்கலா இருக்கணும். அப்புறம் என்ன சொன்னீங்க, ஹியூமனிட்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மணி சேவிங். குட் குட் நைஸ். தப்பு கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கணும். ஆஃப் கோர்ஸ் அந்த ஏஜ் வந்து நீங்க ரீச் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்பெக்டேஷன் மீட்ஸ் இட்ஸ் ரியாலிட்டியான்றத அதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல முடியாது. அது ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட். அடுத்த क्वेश्चन என்னோடது. எடி 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 வேற லெவல்ல क्वेश्चंसலாம் எடுத்து வச்சிருக்காங்க. பரவாயில்ல. ஐயோ இதுக்கேவா இந்த क्वेश्चन நான் கேட்டா அவங்க எவ்வளவு எனக்கு கழுவி ஊத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். இதனால நான் இதை எழுதியிருக்கேன். ஸோ வந்து நான் அந்த क्वेश्चனை சொல்லிடுறேன். What will you do if I suddenly die? நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நிஜமா அழுகதான் வருது. என்னால வந்து அதை எக்ஸ்பிரஸ் கூட பண்ண முடியல. இது இது மாதிரிலாம் ஒரு கேள்வி ஏன் எழுதுறீங்க? தயவுசெய்து எழுதாதீங்க இந்த மாதிரிலாம். என்னங்க நான் ஏதோ விமர்சனம் எழுதுற மாதிரி வந்து நான் வந்து ஃபன்னா இருக்கும்னு நினைச்சா இது என்ன இந்த மாதிரி விளையாடுங்க. இல்ல லைக் அது ஒரு ஜெனரல் क्वेश्चन தான். not exactly like dying. நான் இல்லாத ஒரு லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். அது நீங்க கேட்டுக்கலாம். அப்படி கேட்டிருந்தீங்கன்னா நான் அழகா சூப்பரா பதில் சொல்லியிருப்பேன். அஃப்கோர்ஸ் நீங்க வந்து 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க மேரேஜ் ஆகி போக தான் போறீங்க வேற வீட்டுக்கு. அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இல்ல நான் கேட்டதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். இல்ல நான் இமோஷனல் ஆகணுங்கிறதுக்காகவே கேட்டிருக்காங்களா எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் நான் சொல்றேன், சாப்பு வந்து என்னோட லைஃபே சாப்பு தான். என்னோட எல்லாமே அவங்க தான். அதனால வந்து அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கேள்வி ஓகே ஃபைன், அது ஃபன்னுக்காக கேட்டிருக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து இதுவா இருக்கு, என்ன சொல்றது, பெயினா இருக்கு. இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. ஸோ நீங்க இல்லாத ஒரு லைஃப் வந்து என்னால எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியல, என்னால இமேஜின் கூட பண்ண முடியல. அதனால இதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. இதுக்கு என்கிட்ட பதிலே இல்ல. சீரியஸா இல்ல, பதில் இல்ல. ஓகே ஃபைன். ஓகே ப்ளீஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन. நான் உங்களுக்கு வந்து क्वेश्चन கேக்குறேன். நீங்க தான் வேற லெவல்ல क्वेश्चनலாம் எழுதி வச்சிருக்கீங்க, நான் இல்ல. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டு விடுவோமேன்னு கேட்டேன்.
இதுதாங்க கொஸ்டின், இதுதான் கொஸ்டின். அது கொஸ்டினா? அது கொஸ்டினாங்க அது. இந்த கொஸ்டினை பாருங்க இப்போ. would you rather eat poop flavored ice cream or ice cream flavored poop? என்னது இதெல்லாம் இருக்குயா? பூப் ஃப்ளேவர் मतलब போத் வந்து பேஸ் ரெண்டுமே பூப்பு தான். ஆமா, பூப்புக்கு தான், சாப்புக்கு பூப்பு தான் கொடுக்கிறோம் நம்ம இப்போ. சோ ரெண்டுல எதை ப்ரிஃபர் பண்ணீங்க? பூப் ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீம் பெட்டரா இல்லனா ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ட் பூப் பெட்டரா? நான் வந்து பூப் ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அதாவது ஐஸ்கிரீம் வந்து அதுல ஒரிஜினல் பூப் இருக்காதுங்க. ஐஸ்கிரீம் பண்றவங்க இது ஐடியாவா எடுத்து யாராவது வந்தீங்க கல்வி, அவ்வளவுதான். எப்படி இந்த மாதிரி क्वेश्चंस எழுதணும், அதை விட்டுட்டு சும்மா டாகி டோரி இருக்கு. அது சும்மா எழுதுனா. ஓகே ஓகே, சரி சரி. எனக்கான wonderful question of the session. God. You have to cook and eat a food only with the given ingredients. What would you choose? Option A, lizard. Option B, cockroach. Option C, snake. Oh my God. இதெல்லாம் என்ன क्वेश्चन? இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், சான்ஸே இல்லை. இதெல்லாம் எவனுமே ஃபாரின் காரங்க கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓகே, ஸ்னேக் வந்து சைனீஸ் தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லிசார்ட் சாப்பிடுறாங்க, காக்ரோச் சாப்பிடுறாங்க. ஹலோ, நான் எல்லாமே கரெக்ட்டா எதுக்கு சாப்பிடுறாங்க அத எழுதி இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு இந்த क्वेश्चन வேண்டாம். என் மூளைய போட்டு யோசிச்சு சொல்லுங்க. அம்மா, இதுக்கு நான் ஸ்னேக்க சாப்பிட்டு செத்தே போயிடுவேன். லிசர்ட் எனக்கு பயங்கர பயம். லிசர்ட் அங்க இருந்தாலும் நான் இங்க தெரிச்சு ஓடிடுவேன். அதேதான் எனக்கும். காக்ரோச் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும் பார்த்தாலே. அது உள்ள அமிக்கினா அப்படியே வெள்ளையா கருமோ. ஐயோ, நான் பேசாம லிசர்டே சாப்பிட்டு நான் செத்து போறேன். ஓகே ஓகே ஓகே, லிசர்டா? ஆமா, லிசர்ட் தானே உங்களுக்கு வேணும். ஏய், லிசர்ட் இல்ல, லிசர்ட் இல்ல. இல்ல லிசர்ட் இல்ல, ஸ்னேக் 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 பாபு. ஓகே, ஸ்னேக்கா? சரி, ஓகே. எல்லாமே ஸ்னேக்கும் லிசர்டோட அந்த ஒரு இதுல தான். வாங்க வாங்க. நானும் சாப்பிடுறத பத்தி கேட்டேன்னா இவங்க சாப்பிடுறத பத்தி இவங்களும் ஆப் எழுதி வச்சிருக்காங்க. எப்படி பாருங்களா? டெலிபதி. ஓகே, if you had the power to shrink anything and take it with you, what would you do with it? இப்போ ஏதாவது ஒரு பொருளை ஏதோ ஒன்று வந்து நீங்க ஷ்ரிங்க் பண்ணி அதை உங்க கூடயே எடுத்துட்டு போகலாம், உங்க கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னா எதை எடுத்துட்டு போவீங்க? அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏசி, ஏர் கண்டிஷனர். வாவ், சூப்பர்ங்க. நானே எதிர்பார்க்கல இந்த क्वेश्चन, இந்த ஆன்சரை. சீரியஸ்லி ஏசியை ஷ்ரிங்க் பண்ணி எடுத்துட்டு போயிடுவீங்க கூடவே. பாத்ரூம் போனா கூட ஏசி நான் வச்சிருவேன். பாத்தீங்களா? ஓகே ஓகே, பாத்ரூம் பத்தி நம்ம பேச வேணாம். பாத்ரூம் பத்தி பேசுறதுக்கே பயமா இருக்கு. ஓகே, இங்க வந்து ஒரு பீப் சவுண்ட் போட்டுப்போம். சரி, சூப்பர் சூப்பர். ஓகே, எனக்கான क्वेश्चन என்னது? ஓகே, இப்போ இருக்கிற क्वेश्चनும் சம क्वेश्चन. ஆக்சுவலா எல்லாமே சம क्वेश्चन தான். தெரியுது, போன क्वेश्चनல இருந்து தெரிஞ்சிச்சு. Okay, if you get a chance of becoming a famous YouTuber, like changing into a YouTuber, like இப்போ நீங்க நைட் படுத்துக்கும் போது காத்தால எழுந்துக்கும் போது ஃபுல்லா எல்லாமே அப்பியரன்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்கள மாதிரி மாறிடுவீங்க அப்படின்னா நீங்க எந்த யூடியூபரை சூஸ் பண்ணுவீங்க? சோலோவா நான் சூஸ் பண்ணணுமா இல்ல எப்படி? அது சோலோ கிரியேட்டர்ஸ். சோலோவா வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு நான் ஆன்சர் எப்படி சொல்வேன்னா ராம்ஜானுவா மாறிடணும். ஏன்னா வந்து நான் ராமாவோ இல்ல இவ ஜானுவாவோ இல்ல இவ ராமாவோ நான் வந்து ஜானுவோட ஒரு ஒரு சின்ன சின்ன இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி, பிரெட் ஆம்லெட். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கல்ல, பிரெட் ஆம்லெட்,
bread omelette. அது வந்து ராமண்ணாவோட டயலாக, அது நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஜானு சொல்றதுலயே வந்து சாய் அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஓகே, நாங்க வந்து அவங்களோட என்கேஜ்மெண்டோட ஸ்பெஷல் வீடியோ நீங்க பார்க்க மறந்துட்டீங்கன்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம், போய் மறக்காம செக் பண்ணிடுங்க. பண்ணுங்க, அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு ஆன்சர் நல்லாவே தெரியும் அந்த क्वेश्चन. If you had to become an inanimate object for a year, what object would you choose to be? Inanimate object. எந்த ஆப்ஜெக்ட்டா நீங்க மாறணும்னு ஆசைப்படுவீங்க Teddy. for another 1 year? Teddy bear. Teddy bear. Yay! நன்பியே நன்பியே அப்படின்னு எங்க அம்மா தூக்கிட்டு போற இடத்துக்கெல்லாம் ஜாலியா இருக்கும். ஓகே, சோ ஐ அம் a big Teddy fan. அதனால தான் Teddy is not a movie சொல்லனா, Teddy bear சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த வீடியோ ஆன் தி வேல இருக்கு உங்களுக்காக. ஓகே, அது ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ, அதுவும் வரும். மறக்காம வந்து அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் சரி ஒரு ஆர்வ கோளாறுல நானே பார்க்க வந்துட்டேன். If you are supposed to eat non-veg, which one would you choose? என்ன கேள்வி இதெல்லாம்? Squid. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுங்க, ஆனா சாப்பிடுவீங்க. Goat's blood. எது? Lobster. ஓ சிக்கன், ஃபிஷ், prawn எல்லாம் கேட்டா அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், அதனால அசால்ட்டா சொல்லிடுவாங்க. அதெல்லாம் டேஸ்டி ஃபுட் பண்ணுவாங்க. இது மூணும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கே அவ்வளவா பிடிக்குமான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் கோட் பிளட் சொல்வேன். சோ அது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆட்டு ரத்தம் வந்து பொரிச்சு சாப்பிட்டா ஏதோ சம் ஸ்ட்ரெங்தோ ஏதோ கேவலமா நாரும் 8 இருக்கு நாரும். பட் ஸ்டில் ஆனா அதுதான் லாப்ஸ்டர்ல நான் பாத்திருக்கேங்க, ரியல் லைஃப்லயே பாத்துட்டோம் நாங்க. சீன் இருக்கு அப்படியே, அப்பா சீனா இருக்கு. ஆனா அதெல்லாம் நாங்க அது பெரிய கதை. அது ஆமா, சோ அதெல்லாம் எங்களோட டால்லே அது வந்து ஆமா எங்க டால்ல அதோட கால் வந்து விழுந்ததுன்னு சொல்லலாம் நாங்க. அது வந்து வேற கதை. எல்லாம் எங்க நேரம் சோ அத வந்து விட்டுருவோம் நம்ம. சோ கோட் பிளட் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது வந்து ரொம்ப நல்லது, குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இத சொல்றேன். நீங்க நான்வெஜ் ஆயிட்டு இல்லமா, நீங்க வெஜ்ஜா இருந்துக்கிட்டே ஏதோ ஒண்ணு கண்டதே தெரியாததெல்லாம் சாப்பிடுறீங்க, எவ்வளவு பரவாயில்லையே. கர்மம் எல்லாம் தலையெழுத்து ராமா. எப்படி வேற லெவல். ஐயோ இதுக்கு அவார்டே கொடுக்கலாம். ஷீப்னு ஷீப் கோட். If you had to give up one thing for rest of your life, would it be brushing your hair or brushing your teeth? நான் வாய் மூட்டு கூட போய் சமாளிச்சிருவேன், யார்கிட்ட பேசாம ஊமன் சொல்லி நாத்தம் அடிக்காம இருக்கிறதுக்கு. ஆனா என் தலைய பிச்சைக்காரி மாதிரி முடிய வந்து இப்படி இது பண்ணி என்னோட அப்பியரன்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது. Oh my god. So அப்பனா இனிமே யாரும் சாப்பு கிட்ட வந்து பேசுவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா வந்து பல் தேய்க்க மாட்டாங்களா, பிரஷ் கூட பண்ணிப்பாங்களா பாத்துக்கோங்க, அழகா கூட இருந்துக்கலாமா. ஆனா நாரினா பரவாயில்லையா. ஐயோ இப்பயே கொஞ்சம் லைட்டா எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சரி ஓகே, இப்போ a genie just decided to give you 3 wishes. What would you wish for and why? Reason is important. ஜீனி கொடுக்கிற விஷ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேட்கறது, என்னோட ஹஸ்பண்டும் என் டாட்டரும் வந்து they should live long. அதுதான் நான் கேட்பேன். அவங்களுக்கு வந்து ஒரு இறப்புங்கிற ஒரு இதுவே இருக்கக்கூடாதுன்ட்டு நான் கேட்பேன். அண்ட் செகண்ட் திங் வந்து நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நான் கேட்கக்கூடிய அடுத்த செகண்ட் ப்ரையாரிட்டைஸ்ட் திங் என்னன்னா, இந்த கொரோனா வந்து ஒழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தை விட்டு ஒழிஞ்சு போயிடும். ஆமா, இந்த உலகத்தை விட்டே போயிடும் நான் சொல்றேன். அது வந்து நான் கண்கூடாவும் பார்த்தாச்சு, பட் ஸ்டில் நம்ம நிறைய காது கொடுத்து கேட்டுட்டு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால வந்து நம்ம கொரோனா போயிடணும். அண்ட் மூணாவது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுல வந்து ஏழைங்களே இருக்கக்கூடாதுங்க.
ஒரு நாள் முதல்வர் மட்டும் எங்க அம்மாவை அதனால ஒரு நாள் முதல்வர் சீரியஸாவே சொல்றேன். ஆக்சுவலி என்னன்னா வறுமைங்கிறது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா? சோ அந்த வறுமை வந்து யாருக்குமே நம்ம எதிரியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், யாருமே வந்து அந்த வறுமை கோட்டு கீழேன்றதே இருக்கக்கூடாது. எல்லாரும் சமமா இருக்கணும். ஒருத்தட்ட 4 வீடு இருக்கான், அவன் ஒரு வீடு வச்சுன்னு மொத்த 3 வீடு இருந்தா பாரு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும். சோ அது வாய்ப்பு இல்லைன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்க கேட்டீங்க இல்லையா, ஜீனி வந்து கேட்டா நீங்க என்னெல்லாம் கேட்பேன், நான் இதெல்லாம் தான் கேட்பேன். ஓகே, இப்போ அடுத்தது உங்களுக்கான கொஸ்டின் எடுத்துருங்க. You could invite 3 people to dinner, living or dead. Who would you invite? What would you chat with them? யாராவது ஒரு 3 பேரை நீங்க டின்னர் கூப்பிடலாம். அது வந்து இறந்தவங்களாவும் இருக்கலாம், இல்லை இப்போ உயிரோட இருக்கிறவங்களாவும் இருக்கலாம். உங்களோட யாராவது ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனா கூட இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். 3 பேர் அவங்கள கூப்பிடு. யாரு திருப்பி சேம் ஆன்சர் வரும். ராம் ஜானு ஃபர்ஸ்ட் ஒன். ஜெய் ஆர் ஜே 2 3 தான் இப்போ நான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். 2 வந்துட்டு விவேக் சார். சூப்பர். 3 வந்துட்டு சுஷாந்த் சிங். ஓ, பிகாஸ் இவங்க 2 பேரோட லாஸையுமே என்னால கொஞ்சம் விவேக் சார் வந்து இருந்தது, பெயின் இருந்தது, இப்போ இருக்காது ஓகே. பட் ஆனால் அந்த சுஷாந்த் சிங் வந்து அவரோட டிமைஸ் என்னால் இன்னுமே கூட இன்னி கூட அவரை பற்றி ஒரு செகண்ட் நான் யோசிச்சேன்னா அப்படியே என் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். அதுலேருந்து நான் வந்து 1 மந்த் கிட்டத்தட்ட கோபுமாக்கு தெரியும். 1 மந்த் நான் வந்து அதுலேருந்து வெளியிலே வரல. அவங்க சொல்ல போனா ரொம்பவே அந்த டிஸ்டர்ப்டா. இத்தனைக்கும் நான் ஒன்னும் அப்படியே சுஷாந்தோட ஃபேனோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாக்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட 2-3 படமே நாங்க பார்த்தோம் ஃபுல்லா. ஆமா, அதுதான் உண்மை ஆக்சுவலி ஃப்ராங்க்லி. பட் ஆனா தோனி அந்த இதுல எங்க 2 பேர் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அவரோட ரோல். படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ் தான் அன்டவுட்டட்லி. பட் ஸ்டில் ஓகே, சூப்பர். ஆனா அவங்களோட என்ன சாட் பண்ணுவீங்க, என்ன கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் ராம் ஜானு சொன்னீங்க. ராம் ஜானுவா இருந்தா வந்து அவங்கள பத்தி புகுந்து பேசிட்டே இருப்பாங்க. நான் தான் அவங்க பேசிட்டு இருப்பேன், அவங்க எதுவும் பேசவே விட மாட்டேன். ஆக்சுவலா நான் என்னதான் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். நானு சும்மாவே அப்படிதாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ராம்ஜானை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா நாங்க ஒரு நாள் ஃபுல்லா போறதே எங்களுக்கு தெரியாது. அப்படிதான் பேசிட்டு போயிட்டே இருக்கோம். அது ஒண்ணு. விவேக் சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன். எதுக்கு நீங்க போயிட்டு வேக்சினேஷன் போட்டீங்க? ஓகே, எல்லாரும் போடணும், பட் ஆனா ஏன் அது வாலண்டியரா போட்டீங்க அப்படின்னு கேட்பேன். நான் இது இப்போ கரெக்டா சொல்றேன்னா தப்பா பேசுறேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அது கேட்கணும்னு தோணுது. அது சயின்டிஃபிக்கா பின்னாடி என்ன ரீசன் தெரியல. ஆனா நிஜமா அது போட்டு வந்த அப்படிதான் அவருக்கு கொஞ்சம் உடம்பு இதுவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி ஏதாவது கேட்பேன். சுஷாந்த் நான் அவர்கிட்ட நிறைய கேட்பேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எதுக்கு நீங்க மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, மற்றவங்க லைஃப்பை வந்து த்ரெட்டன்லேருந்து எடுக்கணுன்றதுனால தான் அவரோட லைஃப் பாதி ஸ்பாயில் ஆயிடுச்சு. எப்பயுமே அவர் அப்படிதான் இருந்திருக்காரு. யாருக்கா ஒரு பிரச்சனைனா அவரு போய் அதை வந்து சார்ட் அவுட் பண்ண பார்ப்பாரு. ஸோ அதுதான் கேட்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர்கிட்ட பேசுவேன் ஏதாச்சும். குட், சூப்பர் சூப்பர், நைஸ், வெரி குட். நானா நீங்களே தான். Who is the strangest person you have ever met? Like அவங்கள மீட் பண்ணிட்டு இவங்கள நம்ம எப்படி எதுவாக வேணா இருக்கலாம், இவங்கள போய் நம்ம ஏன் பார்த்தோன்னு யோசிச்சுக்கலாம். இல்லை பா இவங்கள நம்ம பார்த்துட்டோமா, உங்களுக்கு தெரியவே தெரியாத ஒருத்தவங்களை பார்த்துட்டு தெரியவே தெரியாதவங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்லாமா கூடாதா தெரியல எனக்கு. ஆக்சுவலி நம்ம எங்களோட வீட்டுக்கிட்ட வந்து ஆக்சுவலா நம்மளோட இப்போ கரண்ட் சிஎம் வந்து வந்திருந்தாரு ஆக்சுவலா. ஸோ அது வந்து என்னன்னா அவருக்கு எப்படியாச்சும் நான் கை கொடுத்துடணும், அவரை பார்க்கணும். நான் அவரோட பிக்கஸ்ட் ஃபேன் நான். ஸோ எப்படியாச்சும் அவரை பார்த்துணும், அவர் கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி அந்த தெரு இந்த தெரு எப்படியோ வருவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நின்றுட்டு. She was literally so tired that day. ஆஃபீஸ் போயிட்டு அந்த சாரிலே அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க.
இருந்தாலும் அவரை பாத்துறணும், இன்னைக்கு நான் பாக்குறேன்டா அப்படின்னு அங்கேயே போயிட்டு தெருவுலயே வெயிட் பண்ணி ஜனங்களா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவர் வந்து அந்த பக்கம் வராரு, நாங்க இந்த பக்கம் வராரு, நாங்க எந்த பக்கம் வராரு. கடைசியில என்ன தெரியுமா ஆச்சு, 2 தடவை பார்த்தாங்க, கை கொடுத்தாங்க. அதுக்கு அவரும் வந்து லைக் நல்லா ஒரு ரியாக்ட் பண்ணாரு, லைக் அவர் ரெகக்னைஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் கை கொடுத்து, செகண்ட் டைம் பார்த்தாரு அம்மாவை, கை கொடுத்தேன். அப்போ வந்து அவரு ரெகக்னைஸ் பண்ணாரு, இவங்க இப்பதானே நம்ம பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ரெகக்னைஸ் பண்ணாரு. எனக்கு அது நான் நோட் பண்ணாங்க. சோ நான் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆனேன் நானு. நம்ம இவ்ளோ கிட்டக்க பார்த்தோம். அவங்க அப்பவே வந்து கை கொடுக்கறது அப்படி கொடுத்தாங்க, அதனால அவர் ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணாரு. செகண்ட் வீடியோ கிளிப்பிங் வந்து இல்ல, கிடைச்சதுன்னா நாங்க வந்து போடுறோம். சோ அதுவும் வந்து அது இல்ல, அது இல்லையா பாருங்க, ஏதோ போயிடுச்சு போடுறோம். நோ ப்ராப்ளம். சோ இதுதான் போல அவங்க ஆன்சர். ஓகே, if you had to remove one color from the world forever, which would it be? ஏதாவது ஒரு கலரை நீங்க அப்படியே உலகத்துல இருந்து ச்சே இந்த கலரே வாங்க ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு, எனக்கு எல்லா கலருமே பிடிக்கும். ஹலோ பதில் சொல்லி அவனை தின்னது இந்த மாதிரிலாம் எனக்கு பதில் வேண்டாம். சொல்லுங்க. ரொம்ப அன்யூஸ்டு கலர் எது? ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட் வேற நீங்க, இதுக்கு நீங்க சொல்லி ஆகணும் எனக்கு பதில் கரெக்டா. இந்த உலகத்துல இந்த கலரே இனிமே கண்ணிலே படக்கூடாதுடா, இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்க சொன்னோம்னா எந்த கலரை சொல்லுவீங்க? கிரே மேபி, பிகாஸ் அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணா கூட வந்துரும்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். அதனால கிரே. அப்போ ஒயிட் அண்ட் பிளாக் யாரும் மிக்ஸ் பண்ண கூடாதாங்க. அது நான் சொல்லல, நான் எப்படி ரொம்ப உஷாரா தான் நான் ஆன்சர் சொல்றேன். அது எடுத்தாலும் அது பெரிய லாஸ் இருக்காது, லைக் திருப்பி அதை ரெண்டுத்தையும் கலந்து யாருக்கா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன். ஒரு வெரி ஸ்மார்ட் ஆன்சர் போல இருக்கு இது. ஓகே ஓகே, சரி சரி. அவங்களே எடுத்து எடுத்தா. ஆமா. What's the one thing you wanted to know about me but didn't ask me yet? இது வந்து எனக்கு நானே வந்து அந்த கதை பார்க்கலாம், அவங்க என்னதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாட்ஸ் த ஒன் திங் உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஆனா இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன பதில் சொல்றது? நான் இதுக்கு என்ன சொல்லணும் எனக்கு புரியல ஆக்சுவலா. சரி ஓகே, நான் கேக்குறேன். எப்ப வந்து உங்களோட அந்த கோவத்தை ஷார்ட் டெம்பரை விடுவீங்க? எனக்கு பதில் என்ன பார்த்தா எங்க கோபப்படுறாரு மாதிரி தெரியும். ஐயோ நம்பாதீங்க மக்களே, தயவுசெய்து இந்த மட்டும் நீங்க இந்த ஷார்ட்டை மட்டும் நீங்க நம்பவே கூடாது, நான் சொல்லிட்டேன். ஹலோ, நானே சொல்றேன், செம்மையா கோவப்படுவேன், தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவேன், எல்லாத்துக்கும் கோவப்படும். தொட்டுட்டேன் கோவப்படலையே, எல்லாத்துக்குமே கோவப்படும். ஓகே ஃபைன், லைக் அது என்னால எனக்கு என்னன்னு சொல்லணும்னு தெரியல. என்னால காது வேற எதுவும் சரியா கேட்க மாட்டேங்குது இந்த மாதிரி கேள்வி. சரி ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், நான் ஆன் இதுக்கு வரேன். ஏன்னா இப்பயாவது அட்லீஸ்ட் என்னை பத்தி நான் கோவப்படுறேன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல, இந்த பொண்ணு நான் அப்ப பாரு எல்லாத்துக்கும் கோவப்படுச்சு. அதாவது எப்படின்னா உடனே அவங்க வந்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு என் சைடோட இது நான் சொல்றேன், இப்பயாவது யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதான்னு பாக்கலாம் தான் சொல்றாங்க. சரி சரி சொல்லுங்க. நான் வந்து நிறைய தடவை அது கூப்புமா கிட்டே போய் ரிக்ரெட் பண்ணிருக்கேன், கேட்டிருக்கேன். ஆமா, ஃபர்ஸ்ட் கோவம் நான் சொல்லுவேன். அப்பப்போ உடனே கோபப்பட்டு எல்லாத்துக்கும் அப்படி சொல்ல மாட்டேன், ரொம்ப நாள் கழிச்சிட்டு நானே திடீர்னு சொல்லிருக்கேன் ஒரு தடவை. அது வந்து she will realize actually, but ஆனா கொஞ்சம் little later தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. எல்லா தடவையும் ரியலைஸ் பண்ணுவேன், ஆனா எல்லா தடவையும் போய் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அது எனக்கு ஒரு கொஞ்சம் இதுவா இருக்கும். அதாவது அந்த ஒரே ஒரு கவலை தான் எனக்கு இருக்கு. பிகாஸ் ஷார்ட் டெம்பர் வந்து ரொம்ப நல்லது இல்லை, உங்க ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை. இன்ஃபேக்ட் இன்னொன்று வந்து பொம்னாட்டி குழந்தை நாளைக்கு வேற வீட்டுக்கு போகணும். ஸோ அங்க போகும்போதும் வந்து இவங்க இதே மாதிரி ரொம்ப கஷ்டம், அது ரொம்பவே பிரச்சனையாயிடும். அதனால தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். எனக்கு ஓகே, ஏஜ் சேஞ்சஸ் மீன் நான் நம்புறேன். எக்ஸ்பீரியன்ஸ் will change her. நாங்களும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கோம், நீங்களும் அதே மாதிரி நம்புங்க.
இதுக்கு ஆன்சர் தெரியல. ஆமா நானா நிறைய ட்ரை பண்ணிருக்கேன், அதான் கம்மி பண்ணேன். ஏன்னா எனக்கு எதுவுமே செட் ஆகல. தண்ணி குடிக்கிறது, தூங்குறது மேபி 2 தடவை செட் ஆயிருக்கு. மற்றபடி வேற எதுவுமே எனக்கு செட் ஆனது இல்லை. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி உங்க கோவத்தை குறைக்கலாம்னு ஏதாவது ஐடியா தாங்க. Would you rather sweat melted cheese or always smell skunk? Yeah. Sweat cheesy. Close. Skunk எவ்வளோ நாருன்றது ஏதோ ஒரு லெசன் கூட இருக்கு 11th 12th நினைக்கிறேன். மேரி சம்திங் ஏதோ வரும். அதில் வந்து அவங்க அம்மா வந்து அந்த ஸ்கங்கோட அனிமல்ஸ் அந்த குரூப்பே வந்து நாத்தம் அடிக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு இது கிட்ட போய் லேடி மேர் மாதிரி இருப்பாங்களா, அவங்க கிட்ட போயிட்டு நீ என் ஸ்மெல்லை மாற்றி ரோஸ் ஸ்மெல்ல கொடு அப்படின்னு சொல்லும். அப்படி மாற்றி வந்தோடனே அந்த அம்மா ஸ்கங்க் பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ஒரு கொஸ்டின் தானே கேட்டேன், அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்றாங்கங்க. ஐயோ ராமா. ஓகே, நீங்க வந்து என்னது ஸ்வெட்டட் சீசி. ஓகே சூப்பருங்க. அப்பப்ப யாருக்கெல்லாம் சீஸ் வேணுமோ மக்களே எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இந்த கொஸ்டினே நான் எழுதினேன். ஓகே ஃபைன். லாஸ்ட் ஒன். சூப்பர். லாஸ்ட் கொஸ்டின் இந்தாங்க. நாங்க மொக்க போட்டாச்சு. முடிவுக்கு வர போகுது. What will be your reaction? Wonderful question இது. கேட்கும் போதே எனக்கு ரியாக்ஷன் வருது. What will be your reaction if you see me on full screen? Wow! சூப்பரா இருக்கும். ஏ இதுதான் என்னோட ரியாக்ஷனா இருக்கும். அதே மாதிரி ஏ இதான் என் பொண்ணு ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துட்டா அப்படி இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் யாருக்கு தான் சந்தோஷமா இருக்காது இல்ல, தன்னோட குழந்தை வந்து ஃபுல் ஸ்கிரீன். சில அப்பா அம்மாங்களுக்கு டோட்டலி பிடிக்காது மீடியா சைடு. என்னோட அப்பா அம்மா வந்து எங்களுக்கு வந்து நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். She can get into media, she can get into big screen, small screen, any screen. So அதனால வந்து நோ ப்ராப்ளம். ஓகே உங்களுக்கு அந்த ஃபைனல் क्वेश्चन எடுங்க சீக்கிரமா. ஓகே முடிச்சிருவோம். பீஸா பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பீஸா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப வரேன். What do you feel about putting pineapple on pizza? சாப்பிட்டு பாப்பீங்களா? பைனாப்பிள் பீஸால போட்டா சாப்பிட்டு பாப்பீங்களா? ஓகே, இதுக்குன்னே நான் வந்து பீஸால பைனாப்பிள் போட்டு செஞ்சு நல்லா தான் இருக்கும். நாட் வெரி பேட் அண்ட் ஆல். லைக் அந்த சாஸ் இருக்கும்ல, ரெட் சில்லி இந்த ஒரு சில்லி சாஸ்லலாம் வந்து பைனாப்பிள் போட்டே பண்ணுவாங்க, சாட்டே பண்ணி. அதாச்சும் ஃப்ளேவர் ஆக்சுவலி. ஸோ இந்த பொண்ணு நம்ம ஒரு கேள்வி கேட்டு செக்க வைக்கலாம்னு பார்த்தா வேற லெவல் எக்ஸ்பிளனேஷன் சொல்றது. ஒன்றும் பண்ண முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோ நிஜமாவே நீங்க பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு ரெசிபி இருக்கு அந்த மாதிரி பைனாப்பிள் இருக்கு. பட் ஓகே ஃபைன், சூப்பர். நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த Q&A செஷன் அகைன். ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நம்புறோம். அண்ட் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை இட்ஸ் பை பை ஃப்ரம் Rupo, Sabu, bye bye. Tadamya.